உள்கட்டமைப்புக்கு தேவையான அனைத்தும் வழங்கப்பட வேண்டும் என்கிற மேலதிக ஷரத்தும் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உள்ள ஒப்பந்தங்கள் இப்படி சேர்க்கப்படலை. இதில் மிக தெளிவாக சேர்க்கப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, மின்சாரம் இல்லாமல் இருக்கிறது காசாவுக்குள்ள, மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும், கரண்ட்டை உள்ள கொடுக்கணும். அதே மாதிரி தண்ணீர், சுகாதாரம், தகவல் தொடர்பு, இன்டர்நெட், அந்த தகவல் தொடர்பு இருக்குதா இல்லையா, இந்த வழிமுறைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இதற்கான கட்டுமான பொருட்கள் உள்ளே நுழைவதற்கு முழு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்கிற சரத்தும் அதிலே இணைக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் காசாவில் அனைத்து பகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள், சுகாதார மையங்கள், பள்ளி வாயல்கள், பாடசாலைகள், பேக்கரிகள் அனைத்துமே மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். அளிக்கப்பட்ட எல்லாமே மீள் கட்டுமானம் செய்யப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் இதிலே முன்வைக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் ரஃபா பார்டர் இருக்குதா இல்லையா, எகிப்தினுடைய காசாவினுடைய எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபா பார்டர்ல அந்த பக்கம் போறதுக்கும் இந்த பக்கம் வர்றதுக்கும் தேவையான அனைத்து அனுமதியும் இந்த ஒப்பந்தத்தினூடாக வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் எந்த விதமான பிசினஸுக்கும் தடை விதிக்க கூடாது. சும்மா போயிட்டு வரவும் மேலும், பிசினஸாக போயிட்டு வரவும் மேலும், ஒரு நாடு எப்படி செயல்படுவாங்களோ இன்னொரு நாட்டுக்கு மத்தியில் அந்த அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்பதும் இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் மொத்தமாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, எல்லாமே இருக்கிறது. ஒரு ரொம்ப அருமையாக இருக்குன்னு அதனால தான் நம்ம சொன்னோம், பேச்சுவார்த்தை காலத்துக்கு உள்ள இந்த 60 நாள் போய்கிட்டு இருக்குமா இல்லையா, இந்த காலத்துக்குள்ளாக அளிக்கப்பட்ட வீடுகள், அளிக்கப்பட்ட வசதி வாய்ப்புகள், அதே போன்று உட்கட்டமைப்பு மருத்துவம், ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி விவகாரங்களை எல்லாத்தையுமே மீண்டும் உருவாக்குவதற்கான திட்டங்கள் மேலதிகமாக உருவாக்கப்படுவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கு தேவையான நிவாரணங்களும் வழங்கப்பட வேண்டும் என்பதும் இந்த ஒப்பந்தத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தை ஃபுல்லாக படிச்சீங்கன்னு வைங்க, எப்படியாவது யுத்தத்தை நிறுத்திடுங்க, நாங்கள் உங்கள்கிட்ட அப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், கெஞ்சி கேட்குற ஒப்பந்தம் எல்லாம் கிடையாது. ரொம்ப போல்டாக நாங்கள் இதெல்லாம் கேட்குறோம், இதெல்லாம் தர்றதா இருந்தால் யுத்த நிறுத்தத்துக்கு நாங்கள் ரெடி, இல்லைன்னா நாங்கள் அடுத்த கட்ட பயணத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோங்கிற விதமாக நெஞ்ச நிமிர்த்தி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தத்தை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் எகிப்து, கத்தார், அதே போன்று ஐநா உள்ளிட்ட பல நாடுகள், அதே போன்று பல அமைப்புகளுடைய மேற்பார்வையின் கீழாக காசா பகுதியினுடைய மறுகட்டமைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். இது எவ்வளவு காலத்துக்குள்ள செயல்படுத்தணும்னா 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள்ளாக காசா மீள் கட்டமைக்கப்பட வேண்டும்.